இவங்க வந்து என்னுடைய ஒய்ஃப் Amalorpavam, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் டீச்சர். 25 வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க. கடந்த 2 வருஷமாக கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ்மேன், ஜாவ்லிங்கில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ரன்னிங்கில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அப்படி இருந்தவங்க அப்படியே திடீர்னு ஸ்லோவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் உண்டு. அதனால் நாங்கள் நினச்சோம் அந்த மருந்துனால தான் அவங்க வீசிங்னால தான் இந்த மாதிரி ஸ்லோ ஆகிட்டாங்கன்னு நினச்சோம். அப்புறம் கடந்த நவம்பர் டிசம்பரில் தலைவலி வந்துருச்சு. தலைவலி வந்தோன்னா டிசம்பர் வந்து கிறிஸ்மஸை முடிச்சுட்டு நாங்கள் டாக்டர் பார்க்கலான்னு சேலம் நியூரோ ஃபவுண்டேஷனில் போய் செக் பண்ணோம். அப்போ டாக்டர் இவங்க கேட்டால் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா கண் வலி, ரொம்ப தூங்குறது, ஸ்லோவானது, இதெல்லாம் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணலான்னு சொன்னாங்க. அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணதில் ப்ராப்ளம் இருக்குது, இன்னொரு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாங்க. அதையும் பண்ண உடனே நல்லா பெரிய கட்டி தெரிஞ்சிருந்தது. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது அந்த படத்துலையும் தெரிஞ்சுது. அப்புறம் நாங்கள் சரி அங்கேயே பண்ண சொன்னாங்க ஆப்ரேஷன். நாங்கள் என்ன 2 பேர்த்த கன்சல்ட் பண்ணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என் சன்னுக்கு மெட்ராஸில் இருக்கிறான். அவனுக்கு ஃபோன் பண்ண உடனே அவன் இங்கே விசாரிச்சிருக்கிறான். விசாரிச்சதில் அவனுடைய ஃப்ரெண்டு வந்து துபாயிலேருந்து வந்து பண்ணிட்டு போயிருக்கார் ஆப்ரேஷன். அவர் வந்து அவனை சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எம்ஜிஎம்மில் பண்ணால் நல்ல டாக்டர் இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நாங்கள் நேராக பெறப்பட்டு சென்னை வந்துட்டோம். வந்து டாக்டர் ஸ்ரீதருக்கு அப்பாயின்மெண்ட் அவர் சரவணன் மூலிமா வாங்கி நேராக உடனே கூப்பிட்டு பார்த்தாரு. அவரை பார்த்ததில் எங்களுக்கு முழு திருப்தி இருந்துச்சு. அவருடைய பேச்சு, நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் திரும்ப பழைய மாதிரி ஜாவ்லிங் போடலாம், அந்த மாதிரி தெளிவாக சொன்னார். அது வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நல்ல டாக்டர். இது வந்து ஆரம்பத்தில் கண்ணீர் வருது எனக்கு. என் மனைவியை திரும்ப பார்ப்பேன் அந்த பயம் இருந்தது எனக்கு. ஆனால் கடவுள் கிருபையில் நல்லா கவனிச்சாங்க ஹாஸ்பிட்டலில். அவங்க சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் சக்ஸஸை பண்ணி கொடுத்தாங்க. அவன் ஆப்ரேஷன் பண்ணி அன்னைக்கு சாயந்தரமே ரிலீஃப் ஆகிட்டான். நல்லா தெளிவாக பேசினேன், தன நடக்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்த 3வது நாள் வெளியே கொண்டு வந்தாங்கல்ல இதுக்கு வார்டுக்கு, நல்லா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் வீட்டுக்கு 4வது நாள் 5வது நாள் அனுப்பிட்டாங்க. வீட்டில் போய் அவளே தான் பாத்ரூம் போகிறா, நல்லா சாப்பிட்றா, நல்லா ஆக்டிவாக இருக்கிறா. சரி டாக்டர் வந்து வெரி குட் டாக்டர் நான் சொல்லுவேன். நான் வந்து மெட்ராஸ்க்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அப்போலோ போனேன், வெள்ளூர் சிஎம்சி போனேன். போனதில் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது எங்களுக்கு. இந்த ஹாஸ்பிட்டலுடைய ரிசப்ஷன், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா கவனித்தாங்க. வந்த உடனே டாக்டரை பார்க்குறதுக்கு உடனே டைம் கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. நல்லா நீட்டாக இருக்க ஹாஸ்பிட்டலில் எந்த குறையும் இல்லை எங்களுக்கு. வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு தான் சொன்னான். நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஐசியூலையும் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. நார்மல் வார்டு வந்த பிறகு நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. அதனால் டாக்டர் ஸ்ரீதருக்கு வந்து நாங்கள் குடும்பத்தின் சார்பாக ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊர் வந்து சேலம், நாங்கள் ஒரு வில்லேஜ் இருக்கிறோம். ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது இந்த டாக்டர்கிட்ட பார்த்து. அதுக்கு நாங்கள் டாக்டருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.